விலையல் அப்படின்னு சொல்லி இங்கால எல்லாம் வச்சிருக்கணும். விலையிலும் உண்மையில நாங்கள் அங்கால வெளியில படியோட வந்து பாய்க்குள்ள இந்த தேர் திருவிழா ஆண்டு மட்டும் அந்த ஹெலிகாப்டரால வந்து அப்படியே நிறைய வச்சிருக்கணும். பெட்டா டவுனை பொறுத்தவரை என்ன நினைக்கிறேன், பெட்டா டவுன்ல இருக்க வேண்டியது எல்லாமே இங்க கொண்டு வச்சிருக்கணும். இந்த காப்போட வந்து எவ்வளவு 500 இந்த ஓடுது பாத்தீங்களா? காலத்துல இப்படி ஒரு விளையாட்டே இல்லைண்ணே, தங்கூசி எடுக்கிற பம்பு அதுதானே. நாளை பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய மிக பிரம்மாண்டமான முறையில வந்து ஒரு பெரிய கோஷ்டி ஒன்று அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோவேல். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடியாம ரோட்டில் இருக்கிறதான வரணி என்ற ஒரு இடத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். வரணியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது, சுட்டிபுரம் கோயில்னு சொல்லி. அந்த கோயில் வந்து 1ஆம் தேதி தான் கொடியேறினது. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 9ஆம் தேதி. அப்போ 9வது திருவிழா இப்போ போய் கொண்டிருக்கு. வார வெள்ளிக்கிழமை வந்து தேர் திருவிழான்னு சொல்லியிருந்தேன். அதோட நாளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து ஒரு பெரிய கோஷ்டி ஒன்று சொல்லியிருந்தேன். அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்ததுக்கான காரணம் வந்து இங்கே நாங்கள் இதால் போயக்குள்ளேயே பார்த்து கொண்டு போனாங்க. நிறைய உடுப்பு கடைன்றதை விட நிறைய வந்து ஃபேன்சி கடைகள் அப்படியே இதில் நிறைய போட்டிருக்கணும். அப்போ நாங்கள் நேற்று போயக்குள்ளே அப்படியே பார்த்து கொண்டு போனாங்க. நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு டைம் இல்லாமல் போனபடியா. அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கோம், அந்த கடையை போய் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ஃபேன்சி ஐட்டங்கள் வச்சிருக்கணும். அதோட இப்போ கோயில் திருவிழான்னு சொல்லிக்குள்ள வந்து அந்த டைம்ல வந்து உண்மையிலே அந்த அழகு சாதன பொருட்கள் மற்ற அந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாமே கூடுதலா நல்ல ஒரு குறைஞ்ச விலையை கொடுத்து கொண்டிருப்பினோம். அப்போ நாங்களும் அங்கதான் வந்த நாங்கள் அப்படியே இதை போய் பார்க்க போறோம். என்னென்னு சொன்னா இந்த சுட்டிபுரம் கோயில் நான் முதல்ல இருக்கா எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகளோட இங்க வரைக்குள்ள அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வருமானு நினைக்கிறேன். 10 வருஷம் வருமானு நினைக்கிறேன். ஒரு தேர் திருவிழாவுக்கு சும்மா படியலோட வந்தாங்க. படியலோட வந்து பாய்க்குள்ள அந்த தேர் திருவிழா ஆண்டு மட்டும் அந்த ஹெலிகாப்டரால வந்து அப்படியே நிறைய பூக்கள் எல்லாம் போடுவினோம். முதல் அப்படி ஒன்று நடந்தது. ஆனா அதுக்கு பிறகு இப்படியான விஷயங்கள் நடக்குதோ என்னவோ தெரியல. வருகிற வெள்ளிக்கிழமை தான் தேர் திருவிழான்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் படியலோட முதல் வரைக்குள்ள அப்படி நடந்தது. வெள்ளிக்கிழமை சப்போஸ் அப்படி ஹெலிகாப்டர் மூலமா அந்த பூக்கள் போடுறோமோ என்னவோ எனக்கு தெரியல. இப்பத்திய நிலைமைகள் கொஞ்சம் வித்தியாசம் என்றபடியா. ஆனால் அப்படியான அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குதோ இல்லையோ சரியா தெரியாமல் இருக்கு. ஸோ அப்போ நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு ஃபேன்சி கடையில் தான் வந்திருக்கோம். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஐஸ்கிரீம் கடைகள், மற்றது இனிப்பு கடைகள் கூடுதலாக தெரியும் தானே. கோயில் திருவிழானாலே ஐஸ்கிரீம் கடைகள் இனிப்பு கடைகள்லாம் கூட, அதோட ஃபேன்சி கடையிலும் வாரது கூட. அப்போ நான் உறுப்பு கடைகள்னு சொல்கிற அளவுக்கு வந்து இதுக்குள்ள உறுப்பு கடைகள் இன்னும் போடையில. ஆனால் இதுக்கு பிறகு போடுறோமான்னு சொல்லி நான் சரியா தெரியல. ஆனால் ஃபேன்சி ஐட்டங்கள் வச்சிருக்கேன். அப்போ நாங்கள் அதற்கா போய் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி விலையில அழகு சாதன பொருட்கள் மற்றும் விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வச்சு விற்கணும்னு சொல்லி. அப்படியே எங்களோட வீடியோ நீங்க முதல்ல பாக்குறேன்னு சொன்னா மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே வாங்க இப்போ நான் வீடியோக்குள்ள போவோம். உள்ளுக்க வந்துட்டோம். அப்படியே உள்ளுக்க வந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா முதலான கடை தான் இது. ஸ்டார்ட்லயே பாருங்க, நாங்க எந்த பண்ணைக்குள்ளேயே முதல் இருக்கிற கடை தான் இது. நான் கடையை பார்க்கவே பாருங்க, எல்லாம் மாலைகளை எல்லாம் தொங்கி சும்மா அந்த மாதிரி வடிவா இருக்கு. இதுவும் போடுற மாலை தானே. இது வேற ஒரு டிசைன்ல இருக்கு. இது ஒரு டிசைன், இதில் ஒரு டிசைன். அப்படியே ஃபுல்லாக பாருங்க, எல்லாமே ஃபுல்லாக அப்படியே மாலையில் அதெல்லாம் போட்டு வச்சுக்கணும். அதோட கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லேடிஸ்க்குரிய கிளிப் ஐட்டங்கள், மற்ற இந்த பூல் பேண்டுகள், கைக்கு போடுற காப்புகள், பார்த்தீங்கன்னா கியூடெக்ஸ் பாருங்க. இப்படி வந்து தேவையான கலர் எல்லாம் வச்சிருக்கு. நம்ம இதில் பாருங்க, சின்னாக்களுக்கு முதலான இப்படித்தான் போட்டு இதெல்லாம் பார்க்கவே ஆசையாக இருக்கு. என்ன இதெல்லாம் இப்போ இங்கே வைக்கிறது கூடுதலா என்ன ஒட்டு போத்தலோ. இது பாத்தீங்கன்னா இந்த மருதாணி இதெல்லாம் அப்படியே வச்சு வைக்கணும். 250 ரூபா மருதாணி எல்லாம் 250 ரூபா வச்சிருக்கீங்கன்னா. இந்த கிளிப்புகள் எல்லாம் என்ன மாதிரி என்ன இது 100 ரூபா? 100 ரூபாயா? கிளிப்புகள் எல்லாம் 100 ரூபா. இந்தியாவில் பாத்தீங்கன்னா பூல் என்ன இது கீடேக்கா, நல்ல ஒரு கீடேக்குகள் பாருங்க. இதுவும் வந்து நல்ல கலர்ல வச்சிருக்கு. நமக்கு நல்ல கலர்ல கீடேக். இதெல்லாம் எவ்வளவு? 250. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு வடிவான கீடேக். அப்ப எப்ப என்ன இந்த கோயில் திருவிழா முடியுது? வெள்ளிக்கிழமை தேர் என்ன? ரைட். அப்ப இன்னும் ஒரு கிழமை இருக்கு என்ன? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல கிளிப் ஐட்டங்கள் கூட வச்சுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த பேக்
இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு ஹேண்ட்பேக் செட்டப்பும் மற்றது இங்க பக்கத்துல வந்து ஃபோனுகளும் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு என்ன இது இப்போ புதுசா வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் புதுசா வந்திருக்கு இந்த மாடல் எல்லாம் பாருங்க. நல்ல ஒரு செட்டப் பண்ணும்போது இந்த பேக் இந்த பர்ஸ் மட்டும்தான் பாருது. ஆனா இப்போ பர்ஸோட சேர்த்து இப்படி மட்டும் வச்சிருக்கீங்கன்னா ஃபோனுகள் வைக்கக்கூடிய மாதிரி. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நல்ல கலர் இருக்கு. நல்ல கருப்பு கலர், அங்கால ஒரு பிங்க் கலர், மற்ற ப்ரௌன் கலர், டார்க் நீலம், ரெண்டு ஒரு ஹார்ட் ஷேப்ல வந்து இதுவும் ஒரு பர்ஸ் வந்து இப்படியான டிசைன்கள் இங்கால இருக்கு. பட் இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் ஒரு டிசைன் பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான் இந்த பர்ஸ்கள் வந்து சைட்டா வந்துருக்கு. இது கொஞ்சம் சைட் இதுல வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் எவ்வளவு நான் கொடுக்குறீங்க? டெண்டர். பாத்தீங்களா இதெல்லாம் வந்து 2000. பரவாயில்ல. நாங்களும் இருக்கா அந்த கடையில விலை இதை விட கூட தான் சொன்னது. இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல டிசைன். இதுவும் சும்மா கை பர்ஸ் மாதிரி தான். விளையாட்டு பொருட்களை பார்க்கவே உண்மையிலே எங்களுக்கே ஒரு ஆசையா இருக்கு. என்ன காரணம்னா அப்படி ஒரு நல்ல ஒரு பொலிவோட தான் அந்த விளையாட்டு அந்த பொருட்களை செய்து பாத்தீங்களா எப்படி இருக்கு என்ன? ஹலோ ஐ லவ் யூ வாங்க. இதெல்லாம் 1000 வேண்டலாம் பரவாயில்லைங்க. ஓ அது இப்ப இப்படி இருக்கா நைட்டுக்கு பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. நைட்டுக்கு நல்லா இருக்கும். இந்த பல்பு கலர் கலரா பார்த்துக்குள்ள சரி நான் நிப்பாட்டுவோம் என்ன சார்ஜ் பண்ணாலும். இது கையால காத்து வருது. வாவ் எப்படி இருக்கு என்ன? அக்கா சொல்லுங்க. இந்த இதெல்லாம் ஒரு டிசைன் பார்த்து சூப்பரா இருக்கு என்ன? அப்படியே பிடிக்கலாம் வேண்டாம். சரியான காத்தா இருக்கு. நல்ல காத்தா தான். 600 ஆனா பரவாயில்ல. பேட்டரி இல்ல தானே? பேட்டரின்னா பேட்டரியும் போடணும். இதுண்டா பேட்டரி இல்ல. இதுதான் சின்ன நல்ல ஆள உண்டைக்கு நாங்க சின்னாக்களை கூட்டி கொண்டு வரையில இதை பாருங்க எப்படி இருக்கு. நல்ல ஒரு ஹேண்ட் பேக், மற்ற ஆள் இழுக்கிற சீப்பு, நல்ல ஒரு கண்ணாடி, அப்படியே நல்ல ஸ்டூலும் இது அப்படியே செட்டா வருது என்ன? எல்லாம் வந்து சைனாட தயாரிப்பு தான். இது எவ்வளவு ஒன்று? இது 700 ரூபாயா? சின்னாக்கள் விளையாடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சின்னாக்கள் விளையாடுறதுக்கு நல்ல ஒரு இது முயலோ சூப்பரா இருக்கு என்ன? பிரியாணாண்டா பால் நிக்கும். தலை மாட்டுது பாத்தீங்களா? இங்க தலை மாட்டி அடி ஓடுது. கத்தி கத்தி நின்று ஓடுது பாத்தீங்களா? காலத்துல இப்படி ஒரு விளையாட்டே இல்ல. தங்கூசியில எடுக்கிற பம்பு அதுதானே? அதுவும் தேரப்பணியும் அந்த தேரப்பணியில குளத்து வைக்கிற போட்டு. தேரப்பணியில ஓட வைக்கிற போட்டானே அது மற்ற சும்மா அந்த தங்கூசியில இப்படி எடுக்கிறது. அதுக்கெல்லாம் நோமலான விளையாடிச்சா சாமான குவாலிட்டியான அதோட தானா ஓடுது. நின்று ஓடுது. இதுல ஒரு மணிக்கூடும் கொண்டு வருது. அதோட ஒரு ஆப்பிள் போனும் குடிக்கணும். ஒரு மணிக்கூடும் ஒரு ஆப்பிள் போனும் அப்படியே 800 ரூபா. ஏற்கனவே ஒன்று வேண்டி கொடுத்தாங்க இந்த டாக்டர் செட் போன மாட்டேன் சொல்லி. அந்த ஒரு நாள் தான் அந்த விளையாட்டு. இது 600 இந்த விலைக்கு தான் நாங்களும் வேண்டி கொடுத்தோம். 600 ரூபா. இதுல பாத்தீங்கன்னா நல்ல அந்த லேசர் லைட் போட்டு சுடுற அந்த துவாக். எனக்கு முதல் துவாக்கண்டா ஒரு கலை முதல் இந்த விளையாடி சாமான்னு சொன்னா எனக்கு நல்ல விருப்பம். இப்ப இங்க விளையாடக்கூடிய மாதிரியா இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 செட் துவாக்கு அப்படியே வச்சிருக்கேன் பாருங்க. இது அந்த இதுல ஒட்டுறது என்ன கண்ணாடி வழியா ஒட்டி போட்டு அடிக்க அப்படியே போய் கண்ணாடி அதுகள் வழியா ஒட்டி பிடிக்கக்கூடிய இந்த துவாக்குகள். மேல அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மற்ற பெட்மிண்டர்
அந்த தண்ணி துவாக்குகள் அந்த அப்படி செட் எல்லாம் அப்படியே மேலே இருக்கு பாருங்க. இங்க நல்ல பிபி செட் உண்டு. இது நல்ல பிபி. இது எவ்வளவு? 300. வா, என்ன சத்தம் என்ன? சின்ன நண்டு வண்டி கொண்டு போகலாமா என்ன? அதில் பிபியில் வந்து 300 ரூபாயாமா. ஆனால் சத்தம் என்று சொன்னால் மரண சத்தமாக தான் இருக்கு. நல்ல பந்து எல்லாம் வச்சிருக்குங்க. இந்த பொம்மையை பாருங்க. ரைட். சூப்பி எடுத்தாலும் சூப்பி எடுங்க. சூப்பி எடுங்க. சூப்பி எடுத்து பாருங்க. சூப்பியை இழுக்கிறதோ? இல்லைங்க கத்து கொடுங்க வழி சொல்லுங்க. சூப்பியை எடுக்க கத்துது ஆள் பாத்தீங்களா? சூப்பியை வாயில இருந்து எடுக்க ஆள் கத்துது. அந்த சூப்பியை வெளியில இழுத்தோன்னா ஆள் கத்துது. சத்தம் கேட்குமா நினைக்கிறேன் உங்களுக்கு லைட்டா. ரைட். உள்ள தள்ளாலே இல்லை. ஆனா இப்படி எல்லாம் இப்பத்திய காலத்துல இப்படி ஒரு விளையாடிச்சாமாண்டா ஒரு பிள்ளைய சூப்பிய 1000 1000 பிள்ளைக்கு சூப்பிய பால்ல வச்சு அழாத மாதிரி அந்த ஒரு மெதட்ல செய்திருக்குது. சூப்பரா இருக்கு பாக்க. இதையும் பாத்தீங்கன்னா இது ஒரு மேக்கப் செட் உண்டு. இது சின்னாக்கள் சும்மா விளையாடக்கூடிய மாதிரி ஏன்னா பாருங்க எப்படி என்று சொல்லி நல்ல பவுடர்கள் அது இதுன்னு சொல்லி எல்லாமே உள்ளுக்க வச்சிருக்கணும். கியூடெக்ஸும் இருக்கு என்ன? கியூடெக்ஸ், சீப்போ, பிரஷ், பட்ஸ், நல்ல தொப்பி. சூப்பரா இருக்கு இதை பார்க்கவே. இது வந்து ஒரு பபிள்ஸ் எடுத்து விளையாடுறது. ஆகலாம் இப்ப கட்டையில வேண்டி கொடுத்தா இது. நல்ல கலர் பார்க்கவே வடிவா இருக்கு பாருங்க. 4 கலர்ல இருக்கு. விருப்பமான கலர் எடுக்கலாம். அதில் இதுவும் உண்டு. இது அந்த ஃபேன் போட்டு வச்சிருக்கேன்னா காத்துக்கு சுத்துறது. காத்துக்கு பிடிக்க சுத்தம். இதுவும் வந்து நல்ல கலர்ல இருக்கு. இதெல்லாம் முதல் வந்த பொம்மை இதெல்லாம் நாங்கெல்லாம் விளையாண்டது. ஆனால் இப்ப சும்மா பொம்மைன்றத ரியலா அடிச்சு விடுறாங்க. எது இதா? ரைட். இதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஊசிக்குள்ள இந்த வளையத்தை விழுத்தோம். இதுவும் ஒரு கேம். இங்கே லேப் உண்டு, இங்கே ஃபோன் உண்டு. இது எவ்வளவு அண்ணா? இது 2 500 ரூபாயா? உண்மையிலே லாபம். இதுல ஃபுல்லா எல்லாமே அந்த கார் வைன் ரிமோட் கார் ஐட்டங்கள்லாம் அங்கால வச்சிருக்கேன் பாருங்க. கார்கள், பஸ்ஸுகள், ஜீப்புகள், அங்கால ஓடக்கூடிய ரெயினுகள் மற்றும் ரிமோட் கண்ட்ரோல் ஓடக்கூடிய கார் அப்படி என்றுதான் அதுல வச்சிருக்கேன். இது என்ன மோதிரமோ? இதெல்லாம் ஒரு மோதிரம் பாருங்க. டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சிங்கத்திட்ட முகம் மாதிரி என்ன? சிங்க மோதிரம். உள்ள பாப்போம் அப்படி என்று. வாவ், கண்ணெல்லாம் சும்மா சிவப்பா தான் இருக்கு. கருக்காதாமா பாருங்க அப்படி அந்த முகத்தை போட்டு பாப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு. ஆனா கருக்காதான். ஓ கருக்காதான். சரி இதையும் வைப்பான். வேலன் 2 வேலண்ட். ரைட். இதுல வேலண்ட் அடிச்சிருக்கு. மாதிரி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஓமண்ட் அடிச்சிருக்கு. இந்த காப்புகள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேண்டிக் கொள்ளலாம். இந்த காப்புல எவ்வளவு வேணா? 1000. இந்த காப்பெல்லாம் 1000. ஆனா நல்ல வெயிட்டா இருக்கு, நல்ல டெம்பராகவும் இருக்கு பார்க்க. இந்த காப்புகள் எல்லாம் கருக்காது. இந்த காப்பை தான் நானும் கிட்டத்தட்ட போட்டிருக்கேன். இந்த காப்பம் பாத்தீங்கன்னு சொன்னா நானும் கருக்கான்னு சொல்லித்தான் எடுத்தேன். நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வருமானு நினைக்கிறேன். ஆனா அப்படியே இருக்கு, கலர் மாறாம இருக்கு. அப்ப அந்த காப்பு தான் இதுலயும் இருக்கு. இந்த காப்பு எவ்வளவு? 500 ரூபா. 500 ரூபாய்க்கு லாபம்.
நான் இது வேண்டாம். இதுவும் ஒரு காப்பு தான் ஏண்ணா இது கோழிக்கோட். இதுவும் ஒரு டிசைன் அண்ணா காப்பு. டிசைனா சொல்லல எக்கச்சக்கமான டிசைன்ல இருக்கு. இதையும் வைப்போம் அப்படியே. ஒரு டிசைனான பர்சுகள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் மேல வைக்கல நான் கீழே வச்சிருக்கணும். இது எவ்வளோ வேணா இந்த பர்சுகள்? 850. அப்படி இருக்கிற பர்ஸ் எல்லாம் 850 ரூபா. இது మీరు வேற டிசைன் டபுள் சிப் என்ன? ரைட். அப்போ டபுள் சிப்லையும் இருக்கு, ஒரு சிப்லையும் இருக்கு இந்த பர்ஸுகள். இப்போ உங்களுக்கு விருப்பமான நீங்க இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க அப்படின்ட்டு. அப்படியே இங்கால வந்தோம்னு சொன்னா இங்காலயம் பாருங்க சும்மா எக்கச்சக்கமான விளையாடிச்சாங்க எல்லாம் இங்காலயம் வச்சிருக்கணும். எல்லாம் சும்மா குமிச்சு வச்சிருக்கணும். பெட்டா டவுனை பொறுத்தவரை என்ன நினைக்கிறேன், பெட்டா டவுன்ல இருக்க வேண்டியது எல்லாமே இங்க கொண்டு வச்சிருக்கணும். விலையம் பார்த்தோம்னு சொன்னா பரவாயில்ல பாருங்க. அப்படியே நாங்கள் இதுலயே நாங்கள் ஒன்னோட காட்டு இல்லாத அப்படியே பாருங்க உங்களை காட்டி கொண்டு போறோம். எவ்வளவு பெருசாண்டு பாருங்க. இது கடிச்சா என்ன நிலாம? ரைட். பாத்தீங்களா சேனை சரியா கண்டுபிடிச்சிட்டு வெளியில வந்தா கடிச்சிருமெண்டு பக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கேன். எவ்வளவு பெரிய தேடு பாருங்க. அந்த தேடும் வந்து நல்ல டிசைன்ல நிறைய கலர்ல வச்சிருக்கேன் பாருங்க. சிவப்பு, மஞ்சள், அங்கால பச்சை அப்படின்ட்டு நல்ல கலர்ல வச்சிருக்கணும். இது எவ்வளவு சார்? இந்த தேள் பாத்தீங்கன்னு சொன்னா இது கடிக்காத தேள்லாம். இது வந்து 500 ரூபா. நல்ல பெரிய தேள். இதையும் வைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விளையாட்டு சாமான் வச்சு வைக்கணும் பாருங்க. இங்க பாருங்க எனக்கு பிடிச்ச ஐட்டம் உண்டு. உண்மையிலே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச கீபோர்டுன்றாலே எனக்கு ஒரு உயிர். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அது எனக்கு இதுல இருக்கு. கீபோர்டுன்றாலே உண்மையிலே எனக்கு மியூசிக் என்றாலே நல்ல ஒரு விருப்பம். அதுவும் கீபோர்ட் வாசிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு சரியான விருப்பம். இப்போ நானும் கொஞ்ச நாள் அந்த ஸ்டேஜில் ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்து கீபோர்டுகள், ஒக்டபேட்டுகள் அது கொஞ்சம் பழக்கினது. அப்போ நான் கொஞ்ச நாள் கீபோர்ட் கிளாஸுக்கும் போனேன். அப்புறம் அப்படியே போகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் போயிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் கீபோர்டுன்றது எனக்கு ஒரு உயிர். ரைட். அப்படியே இந்த கீபோர்டோட விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கீபோர்ட் எலக்ட்ரானிக் கீபோர்ட். இதில் கோட்ஸை பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கோட்ஸ் இருக்கு. நல்ல ஒரு பெரிய கீபோர்ட் தான். ஆனால் உண்மையிலே 5 கோட்ஸ் இருக்கு. 4000க்கு லாபம் மட்டும் சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா அதில் நல்ல கேவலம் கொடுக்கணும், நல்ல ஒரு மைக்கும் கொடுக்கணும். 2 தான் இருக்கு. அது 2 இருக்கு. நீங்கள் பார்க்குற நீங்கள் மேலே இந்த விலைக்கு எடுக்க இல்லாத முந்தி கொள்ளலாம். சரி. நல்ல ஒரு துவாக்குகளும் நல்ல ஒரு முகமூடியா கொண்டு வேண்டி கொண்டு போகணுமா. நல்ல சாஃப்டா இருக்கு. நல்ல சாஃப்டா இருக்கு பாக்க. முகமூடி உடவடியா இருக்கு. அடி பாவி. ரைட். சரி. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான முகமூடி இருக்காங்க. காட்டுங்க சரி மேல. அங்க இருக்கு. என்ன முகம் உங்களுக்கு விருப்பமோ அந்த முகத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. எக்கச்சக்கமா வச்சிருக்கணும். விலையும் பெரிய விலையண்டில விலையை பற்றி யோசிக்க தேவையில்லை. எல்லாம் குறைச்சி போடுவேணும். இன்னொரு 1 கிழமை தான் இருக்கு. வெள்ளிக்கிழமை தான் விலை தேர் திருவிழா. அதுக்கு முன்னுக்கும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னா நல்ல குறைஞ்ச விலையில பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவும் நல்ல புதுசா இருக்கு. என்ன இந்த சின்ன பிள்ளைய நல்ல ஒரு பேசன், அதுக்குள்ள சின்ன ஒரு குட்டி பபா இருக்கு. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால சின்ன பிரஷ், இங்கால சின்ன கப் உண்டு. இங்கால சோப் இருக்கு பாத்தீங்களா. சோப், நல்ல சோப். மற்ற இங்கால ஷன்போ அந்த போத்தல். மற்றது உள்ளுக்கே அந்த குளிக்கிற அந்த பைப் ஹோஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு. என்ன இது எவ்வளவு ஒண்ணாது? இது 700 இந்த செட். அப்படியே சூப்பரா இருக்கு. பியானா கொண்டே கொடுத்தா ஒரே குளிப்ப ஒரே முழுவ வாக்குறதான் வேலையா இருக்கும். இந்த வாங்கிட்டு போகலாம். என்ன கொடுத்தா என்ன ஆள் ஒரே முழுவ வாத்தி கொண்டே இருக்கு பவாவை.
அதுல நிறைய கலர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரோஸ்லயும் இருக்கு, பச்சையிலயும் இருக்கு. நல்லா இருக்கு என்ன? ரைட். எப்படி டான்ஸ்? ரைட். இது வந்து ஹாப்பி பர்த்டே சொல்றது. நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம்மா. ஹலோ, எப்படி எப்படி சுகம்? எப்படி ஆள் கதைக்கிறேன்? எப்படி ஆள் கதைக்கிறேன்னு சொல்ல திரும்பியும் அதை சொல்லுங்க. கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆள் கதைக்கிறேன். இப்பதான் ஆள் கதைக்கிறேன். அப்ப இதுட்ட விலையம் பாத்தீங்கன்னு சொன்னா 700 ரூபா. 700 ரூபா என்ன நீங்கள்? சரியா, அப்ப ஆடிக்கொண்டிருங்க அப்படியே. சரி, எங்களோட வைப்போம் அப்படியே. அப்படியே சார்ஜ் போடுறதுக்கு இதுல ஒரு நல்ல அந்த கேபிளும் கொடுக்கணும். எப்படி இவ்வளத்துக்கிட்ட வந்தோம்னு சொன்னா வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பாவனையில பாவிக்கிறாங்கள கப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே நல்ல ரிம் பாட்டில், இல்லை சாப்பாடு டிஷ், நல்ல ஒரு வடிவான டிஷ், சின்னாக்களுக்குரியது, நல்ல கலர்லையும் வச்சிருக்கணும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா மரத்தால் சின்ன சின்ன அகப்பேன சூப்பராக இருக்கு, வடிவாக இருக்கு பார்க்கவே. நல்ல ஒரு அகப்பை. இது எவ்வளோ இந்த கப்? சோடி 180 ரூபா. பாருங்க கலர் எல்லாம் தேவையான கலர் கிடாக்கா. இப்போ இந்த சோடி 180 ரூபா இந்த கப். ஆனால் நல்ல பெரிய கப்பும் அதோட நல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பிளாஸ்டிக், நல்ல டெம்பராக இருக்கும். கையில் கிடக்கிற காசுகளை கொண்டே உண்டியலுக்கு போட்டு பழக்கம். இப்போ அதுக்கான ஒரு நல்ல உண்டியல். மற்ற இந்த பெரிய சாப்பாடு டீஸ் ஒன்று வச்சிருக்கேன் இடத்துக்கிட்ட. சாப்பாடு டீஸ் மற்ற இஞ்சால வைங்க கிடக்கு பாருங்க. நல்ல மூடி லொக் பண்றதுக்கு நல்ல ஒரு சாப்பாடு டிஷ். இது 200 ரூபாயாமா? நல்ல லாபம், நல்ல பெரிய டிஷ் தானே. இங்க திருப்தியா காணும். மதியத்துக்கு சாப்பிட்டா 20 தேவைப்படாது. அப்படி ஒரு பெரிய டிஷ். ரைட். நல்ல அரிதட்டுகள். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வாளியல் நம்மளுக்கு வச்சிருக்கணும். பேசன்கள், வாளியல், நல்ல வாளியல் அப்படின்னு சொல்லி இங்கால எல்லாம் வச்சிருக்கணும். விலையில உண்மையில நாங்கள் அங்கால வெளியில வேண்டதை விட இந்த வாளி பக்கெட்டை விலையில பார்த்தோம்னு சொன்னா சரியான குறைவு தான். இங்கே தண்ணி குடிக்கிற அந்த கப்புகள் எல்லாம் இருக்கு. நல்ல தண்ணி போத்தல். அப்ப இதுவும் பார்த்தங்கன்னு சொன்னா இது 300 ரூபாய் இந்த தண்ணி போத்தல். பரவாயில்ல, நல்ல டெம்பரா இருக்கு. ரைட். அப்படி தண்ணி போத்தல் இது மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான மாடல்ஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்கணும். நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நேரடியாக நீங்கள் பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்காலயம் இங்காலயம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே நல்ல ஒரு ஃபேன்சி கடை தான். பார்த்தீங்கன்னா அங்கால எல்லாம் ஐஸ்கிரீம் கடைகள் அப்படியே பாருங்க. மற்றது இடத்துக்கிட்ட ஒரு கடை இருக்கு. அந்த சாப்பாடு கோப்பைகள், சில்வர் ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு வச்சிருக்கணும். ஆனால் கடை பூட்டி கடை காக்கல காணையில. இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமுமே நல்ல ஒரு பெரிய ஒரு கடையாத்தான் போட்டிருக்கணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே நிறைய பொருட்கள் எல்லாம் போட்டிருக்கணும். மெயினா வந்து அங்காலயம் அந்த சில்வர் ஐட்டங்கள் போட்டிருக்குது. அப்ப இந்த கடை போட்டு அங்கால எங்கால பிளாஸ்டிக் ஐட்டங்கள் எல்லாம் உங்களோட நல்ல வேண்டக்கூடிய விலையெல்லாம் எல்லாமே இருக்குது. அப்ப வீடியோ பாக்குறீங்க, நீங்களும் வந்து நீங்க வந்து வேண்டக்கூடிய விலையை நீங்களும் வந்து வேண்டலாம். அப்ப நானும் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஜெரோமிக்கு வந்து தண்ணி போத்தல் எடுத்தேன். நான் ஏற்கனவே இருக்குது. அப்ப டியூஷனுக்காக இது ரொம்ப எடுத்தது என்ன அப்ப டெம்பராக இருக்குது. அப்ப அதுக்காக நான் ஒரு தண்ணி போத்தல் வந்து ஜெரோமிக்கு எடுத்துக்கொண்டு போறேன். என்ன இப்ப ஜெரோமிக்கு எடுத்தாச்சு. இப்ப ரியானாவோட இருக்கு. ரியானாக்கு நாங்கள் ஏதாச்சும் எடுத்துக்கொண்டு நான் போகணும். எடுக்காட்டி காலாலும் 2 பேருமே தண்ணி போய் சண்டை பிடிப்பினோம். ரியானாக்கும் ஏதாச்சும் பார்த்து ஏதாச்சும் எடுத்துக்கொண்டு போகணும். என்ன அப்ப நாங்களும் வந்து வேண்டைக்கு இங்க வந்து நாங்க என்ன நோமலா நாங்க எல்லாம் எடுத்து காட்டியிருக்கோம். ஆனா 2 பக்கம் அந்த கடையெல்லாம் மற்ற இனிப்பு கடையில் அங்கால தெரியும் தானே. கோயில்னு சொன்னாலே இனிப்பு கடையில், ஐஸ்கிரீம் கடையெல்லாம் கூட. அப்படியான இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனா முக்கியமா நாங்கள் இதுல மட்டும் காட்டியிருக்கோம். ஆனா உண்மையாவே விலையில எல்லாம் வந்து ஓரளவா வேண்டக்கூடிய விலையெல்லாம் எல்லாமே போட்டிருக்கணும். அப்ப நீங்களும் வந்து வேண்டலாமீங்க. அப்ப நாங்களும் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். எங்களோட வீடியோ பாக்குறீங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்ற முறை பாய்.